சொல்லு சரோ. சொல்லு சரோ கொல்லு சரோன்னுட்டு இப்ப மட்டும் நல்லா கேளுங்க. எதுக்கு ஓடனே அப்படி? உங்க அம்மைக்கு அப்படி என்னதான் ஆயிட்டு? இப்ப எப்படி இருக்காவ? சரோ அது வந்து எங்க அம்மா பாத்ரூம் போகும்போது லேசா வலிக்கு இருக்கு. கால் சுண்டு வரல் இருக்குல்ல, அதுல லேசா சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதான். அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்காக தங்கச்சி எனக்கு கால் பண்ணிருக்கா. அதான் உடனே ஓடி வந்துட்டேன் சரோ. ஓஹோ, சுண்டு வரல் அடிக்க ஆஸ்பத்திரி கூட்டு போனீங்களா? அது வந்து சரோ நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு வந்தேன். வந்து லேசா தைலம் போட்டு தேய்ச்சி விட்டேனா, அதுல எங்க அம்மா பரவாயில்லப்பா சரியாயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்க அம்மாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நான் கூடவே இருந்து பாத்துட்டு இருக்கேன் சரோ. லேசா தைலம் போட்டு தடவதுக்கு இங்க இருந்து உங்களை கூப்பிட்டுருக்காங்க. அது அவியலே தடவிட்டாங்க கிடக்க வேண்டியதானே? எதுக்கு உங்களை இங்க இருந்து அங்க அழைக்கணும்? உங்க அம்மையால என் சந்தோஷமே போச்சு. தீபாவளியை நான் ஒழுங்கா கொண்டாடல. ட்ரெஸ் எடுத்து என்ன பிரயோஜனம், பட்டாசு வாங்கி என்ன பிரயோஜனம்? ஒத்த பிரயோஜனம் கிடையாது. எல்லா வருஷமும் எப்படி போச்சோ அது மாதிரி தான் வெறுமையா போயிருக்கு. உங்க அம்மைக்கு தான் ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல, நீங்க உடனே வர வேண்டியதானே? அது வந்து சரோ தீபாவளி அதுமா அம்மாக்கு காலில் அடிபட்டுருச்சு. அம்மாவை பக்கத்துல இருந்து யாராவது ஒருத்தர் பாக்கணும்ல. நானும் அங்க வந்துட்டா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தங்கச்சி பாவம் ஒத்தையில கிடந்து அல்லாடிட்டு இருப்பா. அந்த அளவுக்கு அல்லாடிட்டு கிடக்க உங்க அம்மைக்கு என்ன காலை ஒடிஞ்சு போச்சு? சுண்டு வரல லேசா சுளுக்கு. இதுக்கு நீங்க பக்கத்துலயே உட்கார்ந்து பாக்கணும் போல்க. அப்படி பக்கத்துலயே உட்கார்ந்து என்னத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? உங்க தங்கச்சி எதுக்கு அல்லாடிட்டு கிடக்கா? இத்தனை வருஷம் நீங்க வெளிநாட்டுல இருக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்களா? இப்ப மட்டும் நீங்க வந்தோட பேதி இருக்க எதுக்கு? இல்ல சரோ, அம்மா கீழே வந்த உடனே தங்கச்சி ரொம்ப பயந்துருக்கா. அதனாலதான் எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டுருக்கா சரோ. இப்போ அம்மாக்கு என்ன வேணும் ஏது வேணும் பார்த்து பார்த்து தங்கச்சி தான் செஞ்சிட்டு இருக்கா. நான் அம்மாக்கு கூட ஆறுதலா உட்கார்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப அவசியம். உங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்துட்டே தீபாவளி வருமா? சரோ தீபாவளி அடுத்த வருஷம் கூட வரும் சரோ. ஆனா அம்மாக்கு ஒண்ணுன்னா என்ன பண்றது? பாவம் அம்மா துடிச்சு போயிட்டாங்க. சுண்டு வரல நல்லா இழுத்து தடவி விட்டு போறதா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நீ கொஞ்சம் அதை புரிஞ்சுக்க சரோ. அடுத்த வருஷம் தீபாவளி வரும். ஆனா நீங்க வருவீங்களா? இதே மாதிரி சுண்டு வரல அடிபட்டு இருந்தாவ இல்ல நகத்துல அடிபட்டு இருந்தாவ, அதுக்காக நகத்தை வெட்டி விடக்கு போனேன்னு சொல்லுவிய. பக்கத்திலேயே உட்கார்ந்து நகை தேஞ்சிராம பாத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு எரிச்சலா வருது. சுண்டு வரல அடிபட்டது உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு இங்க கால் கையா உடஞ்சி இருந்தாலும் உங்க அம்மா அனுப்ப மாட்டாவ எனக்கு தெரியும். சரோ எங்க அம்மா கூட போப்பான்னு தான் சொன்னாவே. நான் தான் அம்மாக்கு பாவம் காலில் அடிபட்டு இருக்குதே நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். எதுக்கு உங்க அம்மையை தூக்கிட்டு அம்மா இந்த அழைக்காத உயிர் இல்லையேன்னு பாடிட்டு போறேக்கா? வாய் மூடிட்டு இருந்திருக்க. எனக்கு ரொம்ப கோவமா வந்துட்டு இருக்கு. உங்க அம்மைக்கு வச்சுமே கை கால் உடஞ்சிருந்தா கூட நானே பக்கத்துல வந்து இருந்து பாத்துட்டு இருப்பேன். சுண்டு வரல அடிபட்டு இருக்கு, அதுக்காக பக்கத்துல உட்கார்ந்து பாத்து இருக்கேன்னு சொல்லி பத்தியில அதுதான் எனக்கு மனசெல்லாம் வலிக்குது. சரோ உனக்கே மனசெல்லாம் வலிக்குதுல அம்மாக்கு அடிபட்டதுன்னு நினைக்கும் போது. நான் உங்க பெத்த பையன், எனக்கு எப்படி இருக்கும்? ரத்த பாசம் சரோ. எங்கேயோ இருந்து வந்து உனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்க அம்மாக்கு அடிபட்டது. எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்து சரோ. சோ கடவுளே, நான் கூட வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீல, கண்ணாடி கண்ணாடியில போட்டுட்டு கோட்டு வேற போட்டுக்கீல, விவரமா இருப்பீன்னு நினைச்சிட்டேன். இப்படி முட்டாளா இருப்பீன்னு நினைச்சு கூட பாக்கல. சரோ என்னாச்சு சரோ, இப்ப என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல, நீங்க உங்க அம்மைய நல்லா பாத்துக்கிடுங்க. நான் போன வைக்கேன். சரோ கோமா இருக்கியோ? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க அம்மைய பக்கத்திலே உட்கார்ந்து நல்லா பாத்துடுங்க. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கத்துல வந்துடாதுங்க. சரி சரோ. உன்னை மாதிரி ஒரு மருமக கிடைக்க எங்க அம்மா தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாமா, இப்படி ஒரு மாமியார் கிடைக்கக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா எங்க கொண்டு கொடுத்து வச்சேன்னு எனக்கும் தெரியல. நீங்க சுண்டு வரல நல்லா பாத்துக்கிடுங்க. நான் போன வைக்கேன். சரி சரோ, நீ பிள்ளைகள் நல்லா பாத்துக்க. மா சரோதமா பேசிட்டு இருக்கா. உங்களுக்கு காலில் அடிபட்டுருக்குன்னு சொன்னா அவ ரொம்ப பதறி போயிட்டா. உங்களை நல்லா பாத்துக்கிட்ட சொல்லி சொன்னாமா. யாரு உங்க அம்மையா? முதல்ல போன் ஆகிட்டு கொடுங்க. மா சரோ உங்ககிட்ட பேசணுமா, பேசுறீங்களா? இந்தாங்கம்மா. மா பேசிட்டு இருங்க, இந்த இப்ப வாரி. பேதி எடுத்த கிளவி நீ எங்க தீபாவளி ஒழுங்கு கொண்டாட விட்டா? சுண்டு வரல அடிபட்டுருக்கு, நீ புருஷனை வர வச்சுட்டா. அதுவும் அடிபட்டுச்சோ படையிலையோ? நான் தீபாவளி கொண்டாடுறேன்னு கேள்வி வேற. நக்கல் பண்றிய கிளவி நக்கலு. என் புருஷனை என்கிட்ட எப்படி கொண்டாடணும்னு எனக்கு தெரியும் கிளவி. ஏத்தே தீபாவளி ரொம்ப நல்லா போச்சு தேய். உங்களுக்கு காலில் அடிபட்டதே எனக்கு ரொம்ப கவலையா போச்சு. இப்ப நடமாடுறீங்களா இல்ல கால் ஒடிஞ்சு வீட்டுல கிடக்குறீங்களா தேய்? அப்படியே பார்த்து நடங்க தேய், இல்லைன்னா குச்சி வச்சுக்கிடுங்க. குச்சியை ஒனிட்டு நடந்தீங்கன்னா வேகமா நடக்கலாம். உங்களுக்கு அதுக்குள்ள இப்படி ஒரு நிலைமை வந்து போச்சே. நான் சட்டும் எதிர்பார்க்கல தேய். எங்க அம்மா கூட அழகா நடந்துட்டு இருக்கா. எங்க அம்மைக்கு உங்க வயசு இருக்கும். ஆனா என்ன யாரையுமே கெடுத்து ஒத்த வார்த்தை பேச மாட்டா. யாருக்கும் கெடுதல நினைக்க மாட்டா. பிள்ளைகளோட நல்லதுக்காக தான்
நானும் வச்சுக்கிறேன் கிளவி. கீழே உழாமலேயே என் புருஷனை கூப்பிட்டுருக்கல. ஒரு நாள் கீழே உழ வச்சு வீல் சேர்ல வச்சு தள்ள தான் போறேன். அன்னைக்கு தெரியும் உண்மையான வழி என்னன்னு. சாமிமா, அம்மா ஒண்ணு சொல்றேன் கேப்பியம்மா. என்னதுமா? பேசாம சேகர் தம்பிய மறந்துருமா. அப்பாவும் அம்மையும் உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கம்மா. சும்மா எதுக்குமா இப்படி பேசுறா? ஆமாம்மா, நீ எப்ப பார்த்தாலும் அந்த பையனே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பையன் உன்னை நினைக்கானோ இல்லையான்னு கூட தெரியல. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரி வராதுன்னு தோணுதுமா. நான் வேணா அப்பாட்ட சொல்லி வேற மாப்பிள்ளை பார்க்கட்டுமா? நீ சேகர மறந்துரு. நீ இப்படி பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கலம்மா. சேகர் என் மனசுல மட்டும் இல்லம்மா, என் உயிர்ல அவன் கலந்து இருக்கான். அவன் இல்லனா என்னால வாழவே முடியாதுமா. நீ என்னடா ஈஸியா மறந்துருன்னு சொல்லிட்டு இருக்கா? எப்படி என்னால அவனை மறக்க முடியும்? நீ எப்படி இப்படி பேசுறா? என்ன ஆச்சுமா உனக்கு? நீ எனக்கு சப்போர்ட்டா இருப்பான்னு நினைச்சேன். நீ என்னடா என் காதல பிரிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா? இல்லம்மா, இப்ப
ஜெனி ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கா, மெலிஞ்ச மாதிரி இருக்கா? இப்போ நீ ஒன்றும் சும்மா கிடையாது, இன்னொரு உயிரை சுமந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நல்லா சாப்பிடணும். சாப்பிட முடியலையம்மா, வாமிட் வருதோ? இந்த நேரத்துல அப்படிதாம்மா இருக்கும். நீ தான் மனத்தை பொறுத்துட்டு சாப்பிடணும். இருந்தாலும் எங்ககிட்ட எல்லாம் சொல்லாம நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க கூடாது ஜெனி. அப்பா எவ்வளவு வருத்தப்பட்டாவ தெரியுமா? நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? இதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா நீ மாசமா இருக்காங்கிறத கேள்விப்பட்டவனே மனசு தாங்கல. அதனாலதான் இப்ப மறுபடியும் உன்னைய கூப்பிட்டுருக்கோம். சாரிம்மா. சாரி கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லு? நடந்ததை மாத்த முடியுமா? அந்த மாப்பிள்ளைக்கு அம்மா எங்களை எப்படிலாம் பேசினாங்கன்னு தெரியுமாம்மா? சாரிம்மா. நீ இப்படிலாம் பண்ணக்கூடிய பிள்ளை இல்லையேம்மா. நாங்க உன்னை அப்படி வளர்க்கலையே. ஏமா இப்படி செஞ்சா? அந்த பையனை உனக்கு பிடிக்காமனா எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இப்படியா எங்களுக்கு தெரியாம வாடி போறது? ஏதோ அவன் கொஞ்சம் நல்ல பையனா இருக்க போய் உன்னை பார்த்துக்கிட்டான். இதே வேற ஒருத்தனா இருந்தா உன்னை துரத்தி விட்டுருப்பாமா. இப்படியா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு போய் விழுவா? பெத்த வீட்டு எதா இருந்தாலும் கேட்கணும்லம்மா. இப்படியா அவன் இஷ்டப்படி இவ்வளவு பெரிய தப்ப பண்றது? சாரிம்மா. எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லம்மா, நானா விருப்பப்பட்டு அங்க போகலம்மா. வேற எனக்கு நீங்க கல்யாணம் பேசிட்டீங்கல்ல, அதான் அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் தான் என்னைய கடத்தி கூட்டிட்டு போயிட்டாருமா. ஐயோ சரி, என்னம்மா சொல்றா? ஆமாம்மா, நிச்சயதார்த்த அன்னைக்கு அவர் தான் என்னைய கடத்தி கூட்டிட்டு போனாரு. அதுக்கு பிறகுதான் நாங்க கல்யாணம் முடிச்சிட்டு வந்தோம். நானா போகலம்மா, நான் அவங்க கிட்ட கேட்கணும்னு தான் இருந்தேன். அவர் தான் அவசரப்பட்டுட்டாரு. நான் அப்பவே நினைச்சேம்மா, என் பிள்ளை இப்படி எல்லாம் தப்பு செய்யாதேன்னு யோசிச்சேன். சரியாதாம்மா இருந்திருக்கு. நான் தான் வாங்கிட்டு ஒழுங்கா கேட்கல. இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தப்புதாம்மா. என்னைய கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்து வந்திருக்கணும். உங்க கையில காலில் விழுந்தாது சம்மதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்கணும். நான் செஞ்சது தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிருங்க. சரிம்மா, அழாத. இதுக்கு மேல வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? வருத்தப்பட்டா மட்டும் எல்லாம் சரியாயிருமா? அவர் எங்ககிட்ட வந்து கேட்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி செஞ்சாரு? கேட்டாருமா, அவங்க சித்தியெல்லாம் விட்டு கேட்டார்ல. நீங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. சரோஜாக்காவும் வேண்டான்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு அவர் எடுத்துட்டாரு. நான் அந்த பையன் மட்டும்தாம்மா விரும்புறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். உன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ எங்களுக்கு புரிய வச்சிருக்கணும் ஜெனி. அம்மா, அதை பத்தி பேசினாலே நீங்க கோவப்பட்டீங்கல்ல. அதனாலதான் என்னால பேசவே முடியல, உங்ககிட்டயே சொல்ல முடியல. நினைக்காததெல்லாம் நடந்துட்டுமா. சரிம்மா, இனி நம்ம வீட்லயே இரு. நீ மாசமா இருக்க பத்தியா? பிள்ளை பிறக்க வரைக்கும் நம்ம வீட்லயே இருமா. நானே உன்னை பாத்துக்கிடி. ஐயோ, இது என்ன கொடுமை? அவதான் மாசமாவே இல்லையே. பிள்ளை பிறக்க வரைக்கும் பாத்துக்கிடியேங்க. உன் புருஷன் வேணா அந்த வீட்டுல போய் இருக்கட்டும்மா. நீ நம்ம வீட்டுல இரு. நான் உங்க அப்பா அண்ணா எல்லாரும் வேற ஒரு வீடு பார்த்துட்டு போறோம்மா. பெரியம்மா ஒரு வீடு காலியா இருக்குன்னு சொன்னா, அந்த வீட்டுல தான் நாங்க இருக்க போறோம். நீயும் வந்து எங்க கூட இருமா, நான் பாத்துக்கிடி. உனக்கு என்ன வேணுமோ அம்மா செஞ்சு தருவேன்ல. எம்மா, அவரு அந்த வீட்டுல இருக்கட்டும்மா. நீ எங்க கூட இரு, நாங்க பாத்துக்கிடியோம். ஐயோ, இவ கூட இவ இருந்தா பிள்ளை எப்படி பிறக்கும்? நானே ஏற்கனவே பொய்ய சொல்லி வச்சிருக்கேன். இவ வேற பிரிச்சு வைக்க பார்க்காளே.